ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 8 தமிழை வந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறா அப்படின்னு பல கேள்விகள் வந்தது. அதில் பல பேர் அடிபட்டாலும் இப்போ கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக வந்து விஜய் சேதுபதி வந்து பண்ண போகிறதா வந்து தகவல் வெளிவந்திருக்குங்க. அவருக்கு வந்து சம்பளம் வந்து 40 கோடியிலிருந்து 50 கோடி வரை பேசப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து விஜய் டிவி சைடில் வந்து எஸ்டிஆர், சூர்யா, சிவகார்த்திகேயன் இவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுனால அவங்களோட மூவி பிஸி ஷெடியூலில் பண்ண மாட்டதா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பேச்சுவார்த்தை நடத்தினால விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டா இருந்தாங்க சொல்கிறாங்க. அப்புறம் என்னப்பா பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோவை எடுத்துட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிக் பாஸை வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த கமல் சார்னால நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுனால வந்து அந்த ஸ்பான்சர்லாம் கொஞ்சம் பின்வாங்கிறதா வந்து தகவல் வெளிவருது. ஆனால் எப்படியும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இருந்தாலுமே வந்து அதில் நிறைய அக்ரிமெண்ட் சிக்கல்லாம் இருக்குதாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னம்னா கன்ஃபார்மாக விஜய் சேதுபதி வந்து நமக்கு பிக் பாஸ் சீசன் 8க்கு ஹோஸ்ட் பண்ணிடுவாருங்க. அது எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் ஒருவேளை வந்து பெரிய பெரிய ஸ்பான்சர் இல்லை, இதோட பெரிய செலிபிரிட்டி யாராவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனால விஜய் டிவி கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைக்கு தாங்க தள்ளப்படுவாங்க. ஆனால் நம்ம கம்பேர் பண்ணும்போது விஜய் சேதுபதி வந்து சாதாரண ஆள் இல்லை, கொஞ்சம் பெரிய ஆள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜவான் மூவி வந்து பெரிய ஹிட். ஷாருக்கானுக்கே வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. அது ஒரு பேன் இந்தியா மூவிங்க. நல்ல ஒரு வில்லனை ஆக்ட் பண்ணதுனால கண்டிப்பா அவரும் வந்து இந்தியா ஃபுல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ரஜினிக்கு வில்லனாவும் ஆக்ட் பண்ணிருக்காரு, விஜய்க்கு வில்லனாவும் ஆக்ட் பண்ணிருக்காரு. இதனால விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய ஆக்டரா தாங்க கருதப்படுவாங்க. இது இல்லாம ஒரு சில ஹிந்தி மூவியும் ஆக்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப கடைசியா வந்து மகாராஜா மூவி வந்து பெரிய ஹிட் கொடுத்ததுனால விஜய் சேதுபதி மார்க்கெட்டும் இப்ப டாப்ல தான் இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா ஸ்பான்சர் ஒத்துக்கிறதுக்கான நிலைமைகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் இவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுவாரு. ஏன்னா விஜய் சேதுபதி வந்து இது வந்து அதிகமா அவர் யோசிச்சு பண்றதை விட விஜய் டிவி தரப்புல இருந்து வந்து சில விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதுபடிதான் வந்து விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ணுவாரு. அதனால எந்த ஒரு பிரச்சனை இருக்காருன்னு தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸ் தமிழை ஹோஸ்ட் பண்றதுக்கு சரியான ஆளா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு பிக் பாஸ் தமிழ் சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.